டாக்டர் சோபா வர்தமானன் அவர்கள் தொடர் ஆடியோ மாணாக்கர். ஒரு வாரம் லேட் ஆச்சுன்னா ஃபார்வர்ட் பண்ண நாங்கள் மறந்துட்டாலோ இல்லை பதிவு போட நாள் தள்ளினாலோ ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க, ஏன் போடலை, ஆடியோ வரல எனக்கு இன்னொன்று. அதனால் தொடர் மாணாக்கர் அதனுடைய பலன் இவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்கி வைக்க டாக்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கவிஞர் சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமண மண்டபத்தில் குழுமிருக்கின்ற அனைத்து அன்பிற்குரிய பெருமக்களே, மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாமேதைகளே, உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இலக்கண வரவு வாழ்த்து வயது வேண்டும், பெரியோர் சிறியோரை வாழ்த்த வேண்டும், சிறியோர் பெரியோரை வழங்க வேண்டும். இதான் இலக்கண வரவு. பெருமக்களே, ஒரு மாதத்திற்கு முன்பு அடியனுக்கு கோரிக்கை வைத்தவர் ஈசாத்தமங்கலம் சகோதரர் தடேந்திரா. கவிஞரே, எல்லை மீறக்கூடாது, நன்றாக கவனிங்கள். தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல பழக்கம், மறக்க முடியாத பழக்கம், மறுக்க முடியாத பழக்கம், அது உலகத்தில் யாருக்கும் இல்லை. யாராவது ஒரு கவிஞன் ஒரு உடுக்கு தான் வேறு யாருக்கும் இல்லை. 25 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையிலே இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து 400 பேர் நான் பேசிக்கிட்ட தெரியுமா, 32வது ஆள் 32வது ஆள். அப்போ யார் இருந்தார் என்ன தெரியவில்லை. கவிஞர் 5 நிமிடம் பேசுவார். 31 பேர் பேசி 32வது பேச போகிறேன். இப்படியாக சொல்லக்கூடாது. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை பாராட்டி வாழ்த்தி உரையை நிறைவு செய்கிறேன். உரை கிடையாது. ஆகவே பெருமக்களே, இங்கு வருவதற்கு பல ஆண்டுகளாக வேண்டுகோள் விடுத்து கொண்டதில்லை. வேண்டுகோளை கேட்ட வணக்கத்துக்குரிய உரையாளரையாருடையும் சகோதரர் கீழ்சாத்தபதியும் லலிதாசவனையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அடுத்ததாக சின்னாமணி பற்றி சொன்னாங்களவா, சின்னாமணி என்ன ஒன்று, 2 தான் 2 நிமிஷம். என்ன காரணம் என்றால் இவர்களும் உண்டு. அங்கே போயிருந்தது பெருமக்களே. ஒலிபெருக்கை ஏன் கையில் கொடுத்தாரு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அவங்க பேசிட்டு வச்சுட்டு தான் போகணும், எடுத்து போக முடியாது. ஆகையினால ஒலிபெருக்கையை கையிலே கொடுத்தார்கள். பெருமக்களே, சிந்தாமணி நாம் பாராட்டுவதை விட யார் பாராட்ட வேண்டும், அதற்கு யார் அழகு சேர்க்க வேண்டும் என்றார் புலவர் பெருமக்கள் தான். நான் சொல்லவில்லை. கவியோகி சுத்தானந்த பாரதி 62 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை பார்த்த பெருமை யாருக்கு என்று சொன்னார். தினேந்திர ஞான திருமூலை சொன்னே, பீடு பெரு விழுக்கம் பேராவூர் 2 பேர் தான் பார்ப்போம். யார் தெரியுமா? அச்சகர் திலகம் சிகாமணி. அடுத்ததுதான் உப்புதேவர் 3 பேரும் பார்த்தோம். பார்த்தது என்ன பெருமை தெரியுமா? அவரால் எழுதப்பட்ட மகாவீரருடைய சமவசனம் தினானந்தம். அந்த நூல் கிடைக்காது. இப்போ 62 வருஷம் ஆச்சு. அந்த நூலை நான் கொடுத்தேன். மாலையை எடுத்து சேர்ந்த அப்போ சொன்னார், 60 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினேன், 560 பாடல்கள் எழுதியிருக்கிறேன், நீங்கள் அதை பூரா படிக்க வேண்டாம். பஞ்சபதி நிகழ்ச்சிக்கு நான் மங்களம் பாடியிருக்கிறேன்.
அதை மட்டும் படியாங்க. வாழிய அருகநாதன், வாழிய சித்தரானோர், வாழிய ஆச்சாரன்றம், வாழிய உபாத்தியாயர், வாழிய மங்களம் நிறுத்தி பாடினார். அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஆகவே அது என்ன தொடர்பும் தெரியவில்லை. தேவராஜ முனிவர் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் 2 ஊரையும் இணைத்து பாடியிருக்கிறார். அதுதான் பெருமை. அடுத்ததாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவகருக்கு சொல்லின் செல்வர் என்ற பட்டத்தை எங்களுடைய பூர்வாசிரமாகிய பேராவூரை வழங்கணும். 2016 10 ஆண்டுகளுக்கு பிறகு முனிவர் பட்டம் பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த சொல்லின் செல்வர் என்கின்ற பட்டம் 46 ஆண்டுகளுக்கு முன்பு பொன்னூர் புலவர் தன்னைவார் ஒருவர் தான் இருந்தார், வேறு யாரும் இல்லை. ஆகவே இவருக்கு பாராட்டிய அந்த கவி மாமலர் என்ற இது ஒன்றை என் சார்பாக பணிவன்போடு புலவர் ஜெகவனுக்கு விஜயபார்த்தநாதர் தினாலய அரங்காவலர் சார்பாக வழங்கும்படி பணிவோடு கேட்டு. அறிவோம் 1000 என்று ஒருவரி கவிதைகளை எழுதிய கவிஞர்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. தொடர்ந்து ஜனாலயங்களிலே சிறப்பானதொரு அற நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்க முழு காரணகர்த்தா அரங்காவலர் நமது மதிப்பிற்குரிய திரு ரமேஷ் ஞானதாஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.